ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனாஸ் பியூட்டி கேர். நான் தான் உங்கள் உஷா, காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர் அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட். டுடே என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சாலிசிலிக் ஆசிட் க்ரீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த க்ரீம் எதுக்கு யூஸ் பண்ணணும், யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், அண்ட் இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இந்த க்ரீம் வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போட்டிருக்கேன் பாருங்கள், மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பிம்பிள் அதிகமாக இருக்குது அண்ட் வந்து டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, ஓப்பன் போர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களாம் இந்த க்ரீம் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். சாலிசிலிக் ஆசிட் க்ரீம் அப்படின்னு பார்த்திங்கனாலே அது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா மெயினாக பிம்பிள் வந்து சரியாகிறதுக்காக தான் இந்த க்ரீம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அடுத்து வந்து இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நான் போடும்போது பாருங்கள், கீழே வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் என்னென்ன போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா வீடியோ ரொம்ப லாங்காக இருக்கு இல்லையா, அதனால் நான் வந்து சொல்லலை. வீடியோ வந்து ஆல்ரெடி எடுத்துகிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து வாய்ஸ் கொடுத்துருக்கேன்னா அதனால் வந்து சரியாக வராதுன்னு சொல்லிட்டு நான் அதுலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். சரிங்களா? பார்த்திங்கன்னா pH அளவு எவ்வளோ இருக்கணும், ஒரு க்ரீமுன்னு பார்த்திங்கன்னா மெயின் வந்து அதோட இன்க்ரீடியண்ட், அடுத்து வந்து pHோட லெவல் அது எவ்வளோ இருக்கணும்னு பார்த்திங்கன்னா 3.5லேருந்து 4.5க்குள்ளே இருக்கணும். ஒரு க்ரீம் வாங்குறீங்கன்னா அதோட pH அளவு அவ்வளோதான் இருக்கணும். சரிங்களா? அப்படி இருந்தால் தான் உங்களோட ஸ்கின்னுக்கு ரொம்பவே சேஃபான க்ரீம் அப்படின்னு அர்த்தம். இன்க்ரீடியன்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இன்க்ரீடியன்ட்னு ஒரு பாக்ஸ் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட இன்க்ரீடியன்ட் படித்து பாருங்கள். ரொம்ப அதிகமாக ஒரு 10க்கு மேலே இருக்குது அப்படின்னு சொன்னாலே அது வந்து ரொம்ப ஓவர் கெமிக்கல் அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ க்ரீம் வாங்கக்குள்ளே இன்க்ரீடியன்ட் அண்ட் வந்து pH லெவல் வந்து பார்த்து வாங்குங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம ப்ரிசர்வேட்டிவ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ஆட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா ஃப்ரேக்ரன்ஸ் வந்து நம்மளுக்கு க்ரீமில் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஒரு க்ரீம் அதிகமாக வாசம் அடிக்குது அப்படின்னாலே அதில் அதிகமான ஃப்ரேக்ரன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். நம்மளுக்கு ஃப்ரேக்ரன்ஸ் வந்து தேவையே கிடையாது. ஸோ நான் என்னோடய க்ரீமில் பார்த்திங்கன்னா ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். ஒன்லி ப்ரிசர்வேட்டிவ் அண்ட் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்பவே சேஃப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோடய க்ரீம் வேணும்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள் ஆர் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.